ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். ஆதியே துணை. தேன் தமிழின் சுவை கொடுத்து
தீன் தமிழின் சுவை தொடுத்து திகட்டாத முக்கனி போல், தீன் தமிழின் சுவை தொடுத்து திகட்டாத முக்கனி போல் வான்முகட்டில் அலங்கரிக்கும் ஞான சூரியனாய் அவதரித்து, வான்முகட்டில் அலங்கரிக்கும் ஞான சூரியனாய் அவதரித்து ஏன் பிறந்தோம் என நினைக்கும் மாந்தரை கைபோட்டு, ஏன் பிறந்தோம் என நினைக்கும் மாந்தரை கைபோட்டு தான் பிறந்த கடமைதனை லகுவாக எடுத்துரைத்து, தான் பிறந்த கடமைதனை லகுவாக எடுத்துரைத்து நான் என்ற அகந்தையை அடியோடு அழித்தெறிந்த ஆண்டவரே, நான் என்ற அகந்தையை அடியோடு அழித்தெறிந்த ஆண்டவரே, தேன் இனிப்பில் கலந்து உவக்கும், தேன் இனிப்பில் கலந்து உவக்கும் இந்த திருச்சபையை துவங்கி வைப்பதற்காக மலைசகாரானந்தர் அண்ணா அவர்களை அழைக்கிறோம். ஆதியே உத்தியோகன காட்டிலே மேருகிரி தவம் போன்ற மெசையாவின் அருளால் நித்திய தவத்து தேரும் அனந்தாதி தேவர்களும் அனந்தகிகளுக்கும் அவர்களை தொடர்ந்து மெய்வழி ஆசார அனுஷ்டானங்களை பின்பற்றி தெய்வ அன்பிற்கு பாத்திரமாகிய பயன் பெற்று வரும் யதார்த்த நன்மனித்தினவர்களுக்கும் என்னுடைய உளம் கனிந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவேச திரு கைலாசவாசர் திவ்ய புன்னரங்க நாயகர் தேவ பரமண்டலத்தின் பிதா கர்த்தாதி கர்த்தர் எல்லாம் வல்ல அல்லாஹ் புதா ஆலா என்னும் அனந்தானந்தம் திருநாமங்களுக்கு உரிய ஒரு தனிப்பெரும் கருணை அழுப்பெருஞ்சோதி முழுமுதல் தெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் ஒரு பாத கமலங்களை போற்றி வணங்குகிறேன். நமது ஆதிபிதா பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்கள் அருளிய நியாய மரணம் அநியாய மரணம் என்கிற தலைப்பில் முத்தி பேரரை ஆற்ற விடுகிறேன். பிரம்மோதய சாலை ஆண்டவர்கள் அருளிய அருட்பிரசாத வரிசிப்பு, அதாவது ஆண்டவர்கள் மரணத்தில் 2 வகை உண்டு என்று உலகத்தில் எவரும் அறிந்திலர். இப்பொழுது அதை வெளியாக்குகிறோம். அதாவது 1 நியாய மரணம், 2 அநியாய மரணம். நியாய மரணம் என்பது ஆணுக்கு சுக்கிலமும் பெண்ணுக்கு சுரோனிதமும் வெளியாகாமல் இருப்பது. இதைத்தான் அடக்கம் ஜீவபிரயாணம் என்று பூர்வீகத்தில் அறிவித்துள்ளார்கள். நமது திருவள்ளுவர் பெருமான் அவர்களும் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை 6 இருள் உயிர்த்துவிடும் என்றும் தக்கால் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்றும் அறிவித்து உள்ளார்கள். இதைத்தான் ஜீவ சமாதி என்று அறிவித்துள்ளார்கள். இதனால் தான் ஞானிகளின் சிவசமாதியில் நாம் வணக்கம் செய்கிறோம். அநியாய மரணம் என்பது ஆணுக்கு சுக்கிலமும் பெண்ணுக்கு சுரோனிதமும் வெளியாகி மரணிப்பது. இதை தான் தீட்டு என்கிறோம். சாவுக்கு சென்று அந்த வீட்டை இழவு வீடு என்று சொல்கிறோம். இந்த நிலைமை மாற்றி நமக்கு அடக்கமாக நியாய மரணத்தை அளிக்கிறார்கள் எங்கள் ஞானபிதா பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள். இது பிரத்யட்சமாகும். பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் 1973ஆம் வருடம் வைகாசி மாதம் அருளிய அருளமுத வர்ஷிப்பு. இது திருவாக்கியம். ஆண்டவர்கள் நம் சபையில் உள்ள ஒருத்தர் அடக்கம் ஜீவபிரயாணமானால் எத்தனை அடையாளங்கள் என்று வினவினார்கள். அனந்தாதி தேவர்கள் 10 அடையாளங்கள் தெய்வமே என்று கூறினார்கள். ஆண்டவர்கள் அவை என்னென்ன என்று கூறுங்கள் என்று வினவினார்கள். அனந்தாதி தேவர்கள் தெய்வமே என்று இது அனந்தாதி தேவர்கள் 1 உலகத்தில் செத்தவர்களுக்கு உலகத்தில் இறந்தவர்களுக்கு இறுதி நேரத்தில் தீட்டு என்று ஏற்படுகின்ற ஆணுக்கு சுக்கில ஜலமாகிய கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் ஏற்படுகிறதும் பெண்ணுக்கு சுரோனித கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் ஏற்படுகிறதும் இல்லாமல் பரிசுத்த மனத்துடன் இருப்பார்கள் சாகாக்களை பெற்றவர்கள். ஜீவ பிரயாணம் ஆன பெண்ணும் தேகத்தில் கேசாதி பாதம் வெது என்று சூடு இருக்கும், விரைத்த விறுவிறுப்பு ஏறாது, உரித்த வாழைத்தண்டை வெயிலில் போட்டால் எப்படி தோலுமோ அப்படியே கைகால் முதலிய அங்கங்கள் எல்லாம் தோன்றபடி இருக்கும். 3வது, பாவக்கணம் ஏறாமல் தேகமானது பூக்குடையை தூக்குவது போல் இருக்கும்.
4வது கை காலில் சொடுக்கெடுத்தால் நெட்டி வரும். 5வது ஆண்டவர்களின் திருப்பாடல்களோ திருவாக்கியமோ திருநாமமோ தேவபிரயாணமான தூரபிம்பம் இருக்கும் எல்லையில் ஆரவாரத்துடன் ஒலிக்கப்பெறும் நேரங்கள் அவர்கள் மேனில் வியர்வை கொப்பளிக்கும். துடைக்க மேலும் மேலும் வியர்வை கொப்பளிக்கும். 6வது வயோதிகமாய் உள்ளவர்கள் ஜீவபிரயாணமாகி நேரம் ஆக ஆக அவர்கள் முகத்தில் இளமை போத்து பசுமஞ்சள் வண்ணம் உலாவும். 7வது கிராணம் நீங்கியவுடன் தொண்டை அடைத்து கொண்டு ஒரு சொட்டு ஜலம் கூட உள்ளே இறங்காதே. அந்த அடையாளம் இல்லாமல் நெகிழி தெய்வம் அவர்களின் சந்நிதியிலிருந்து காஷாய தீர்த்தம் கொண்டு வர பெற்று கொடுத்தால் அதை சாப்பிடுவார்கள். ஒரு மாதம் சென்று கொடுத்தாலும் கூட இச்செயல் நடக்கிறது. இது பிரத்யட்சம். 8வது பிராணம் நீங்கும் முன் ஊனி குறுகி இருந்தவர்கள், கால்கை வராமல் இருந்தவர்கள், புண் முதலியவர்களாய் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தவர்கள், அத்தேக உரைகளும் நாற்றமும் நீங்கி சாகா கலையை வைபவ சிறப்புடையவர்களாக ஆகின்றார்கள். 9வது அடக்கமான பெண் வெளியே 40 நாள் போட்டு வைத்திருந்தாலும் தேகம் கெடுவதில்லை. இது நாங்கள் நேரில் பார்த்த அடையாளம். 10வது மண்ணில் புதைத்தால் தேகத்தை மண் தீண்டாது. இது பிரத்யட்சம். இவைகளும் சாகாக்களை பெற்றவர்களின் தூள அடையாளங்கள். இது தேகத்தை மண் தீண்டாதிலும் 3 வகை அடையாளங்கள் இருக்கும் என்று சன்னதியில் வெளியாகியுள்ளது. ஆண்டவர்கள் இந்த 10 அடையாளங்கள் எப்படி அமைக்கப்பட்டது என்று அறிவிக்கும் நேரம் இது என்று வினவினார்கள். போன் சரியில்லை. இந்த 10 அடையாளங்கள் நம்ம ஆண்டவர்கள் வினவினார்கள். ஆண்டவர்கள் இந்த 10 அடையாளங்கள் எப்படி அமைக்கப்பட்டது என்று அறிவிக்கும் நேரம் இது என்று அறிவித்து பிறகு மூச்சின் அளவு எவ்வளவு என்று கூறுங்கள் என்று வினவினார்கள். அனந்தாதி தேவர்கள் நமது மூச்சின் அளவு 64 அங்குலம் தெய்வமே என்று கூறினார்கள். ஆண்டவர்கள் மொத்தம் எத்தனை தீட்சைகள் என்று வினவினார்கள். அனந்தாதி தேவர்கள் மொத்தம் 64 தீட்சைகள் என்று தெய்வமே என்று பதில் அளித்தார்கள். ஆண்டவர்கள் எத்தனை கலைகள் என்று வினவினார்கள். அனந்தாதி தேவர்கள் மொத்தம் 64 கலைகள் தெய்வமே என்று பதில் அளித்தார்கள். ஆண்டவர்கள் ஆக 64 கலைகள், 64 அங்குலம் மூச்சு, 64 தீட்சைகள். இவர்கள் என்றால் 6ம் 4ம் எவ்வளவு என்று வினவினார்கள். அனந்தாதி தேவர்கள் 10 தெய்வமே. ஆண்டவர்கள் இதை அறிவிக்கவே இவைகளை இப்படி அமைத்தோம் என்று அறிவினார்கள். அதாவது இந்த 10 அடையாளம் எப்படி அமைஞ்சதுன்னு அன்றைக்கி வெளியாக்கலாம். இது வரைக்கும் நமக்கு தெரியாது, இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். அனந்தாதி தேவர்கள் தெய்வமே என்று ஆனந்த கண்ணீர் மல்கினார்கள். ஆண்டவர்கள் அடுத்து 8 என்ன என்ற 10 அது 8 ஆன இடம் காணாமல் 8 பார்த்தாலும் 8 தள்ளும். 8 10 அதுக்கு 8க்கு தமிழ் எழுத்துல ஆனா போடுவோம், 2க்கு தமிழ் எழுத்துல ஊனா, 10க்கு ஆனா. அது அகர. இதை இந்த வரும் பெரும் செயலைத்தான் அகர உகர சீகாரமுடனே அப்புறம் யமகாரம் என்று ஊதடா சங்கே என்று ஞான சங்கில் அந்த பாசுரத்தில் அறிவித்து உள்ளோம். இந்த 10 அடையாளங்கள் எப்படி அமைந்தது என்று இன்று வெளியிட்டு உள்ளோம். இது உங்கள் எல்லோருக்கும் விளங்கியதான் என்று விளங்கினார்கள். அனந்தாதி விளங்கியது தெய்வமே என்று ஆர்வத்துடன் ஆனந்த கண்ணீர் விட்டோம். ஆண்டவர்கள் இதை நினைவுபடுத்தவே எமது கொடிமரத்தை 64 அடி எடுத்து வைத்தோம். அதனால் மிக்க மகிழ்ச்சி தெய்வமே என்று சொல்லினார். அடுத்து அந்த பாடல் நமக்காக யமவாதையை தடுக்கும் எந்திரம் என்ற பாடலை நமக்கு கேட்கிறாங்க. எல்லாண்டே எண்ணிலடங்கா காலம் வல்லமையும் சீசிறப்பும் வாழ்வினுக்கே வந்த மனு பரமபத வாழ்வினுக்கே பாரில் படைத்த மனு வரமான சொர்க்கபதி வாழ்வினுக்கே வந்த மனு. அந்த
சீட்டா ஓங்கார துனியான கபால தேசிலுவையா ஆங்கார கொண்டே மணியாக்கி அழுத்தோடி சரித்தே சாங்காலம் தலை ஓட்டை சண்டியர்களை பாங்காவிரையே உன்னிடம் காவ பாடல் தேடுகிறேன் நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நமசிவருபடியா சம்பிரான் தவ செய்தாம்பரம் சைவமென சொல்வான் கம்பீரமாகவே அறுசுவை கேள்வன் கேடர்கள் நேசமித்தே தம்பிரானேயாம் உம்மிடம் காவ பாடது தேடுகிறேன் அழியாப்பதி குடியேறிய நாயகம் என்புருவின் மொழியாம்பதி குடியே உபாயமதுட்புகவே தெளியும் மதி அமுதம் மது துவாதக சாந்தமதில் பையாகியமதே பய ஓடி விரண்டனே எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட என்ற நில நாட்டும் எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட என்ற நில நாட்டும் எகபராவ புலனமே தினம் என் இதய தோற்றம் முத்தி பேரரை மீண்டும் தொடரும் எல்லாருக்கும்